எப்படி இருக்கு பாருங்க இடம், சூப்பரா இருக்கு. இப்பதான் விழுந்த ஒரு கோடி கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். கேரளா வந்தா கல்லு ஃபேமஸ். பாய் பாய். நாங்களும் பாய் சொல்லுவோம். நீங்க உங்க ஊர்ல எப்படியோ நாங்க எங்க ஊர்ல அப்படி வந்து கேட்டு பாருங்க தெரியும். இந்த அழகை வந்து உள்ளுக்குள்ளேருந்து ரசிக்கிறத விட இப்படி நின்று ரசிக்கிறது இன்னுமே அழகாகும். வாவ். இதில் போய் கொண்டிருந்த நாங்கள் ஒரு சின்ன குருவி என்று ரோட்டில் செத்து கிடக்கு. வந்திருக்கிற இடம் சிறப்பான இடமா இருக்கு. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்? கல்லு குடிக்க மூணூர் போகிற வரையில இடையில வந்து டீ மியூசியம் ஒன்று இருந்தோம். கேரளா குடி வள்ளிய இஷ்டமானு எவ்வளவு பரிசு? 1 கோடி. மாமு கோடீஸ்வரன் ஆயிட்டா மாமு. உண்ட ஹனிமூனுக்குன்னு 50 கிலோ கிரேப்ஸ் வேண்டிட்டார். 1 கோடி கடைசியில் தெருக்கோடிலாம் நிற்க வைக்க போறீங்களா? மிஸ் பண்ணிட்டோம், பிழைச்சிட்டோம். எங்களோட டைமிங் வந்து பிழைச்சிட்டு எல்லோரும் சிகரெட் தான் அடித்து கொண்டிருக்கேன். ஏன்னா வந்து இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று கண்டாங்க. மில்க் ஏடிஎம். தமிழ் கேட்குறீங்களையா? கேரளாவில் பச்சை தமிழாக இருந்தது. இதுதான் அந்த புட்டு கனகாலுக்கு பிறகு புலர் புட்டு. இது வந்து போராளி தலைவர் செத்து சாயில உயிருக்கு போராடி கொண்டு காரில் வந்து யாரும் இடிச்சிட்டாங்க. ஓகே, இதில் வந்து செக் பண்ணினோம். இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது புது இடத்துல புத்துணர்ச்சியோட தொடங்குது. ஆனால் நேற்றிரவு கடினமான ஒரு பயணம் எல்லாம் மேற்கொண்டு அதோட கார்லாம் வந்து படுத்துனாங்க. உடம்பெல்லாம் அப்படியோ என்ன சொல்ற அட்டிச்சு போட்ட மாதிரி நோவுது. இருந்தாலுமே வந்து புது இடம் என்று வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்குன்னு தானே. இப்போ நாங்கள் கேரளாவுக்கு வந்திருக்கோம். கேரளாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன். வளமையாக கேரளாவுக்கு எல்லோரும் வந்து அப்படியோ டவுனுக்கு போயிட்டு அங்கால இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டு போயிருவீர்கள். நாங்கள் பின்பக்கத்தால் ஹில் ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களுடைய தொடக்கத்தை வந்து தொடங்குகிறோம். மலை பிரதேசங்கள் மூணாருக்கு வந்து நாங்கள் மூணாருக்கு போயிருக்க இங்கேருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டரில் மூணார் இருக்குது. நாங்கள் ஏறிக்கொண்டு வரைக்கும் 11 மணி கிட்டே ஆகிட்டு அதனால் இங்கே மறையூர் என்ற இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து மூணாருக்கு போக போகிறோம். சூப்பரான இடம். இப்போ இந்த நேரம் வந்து குளிருது, இனிமையான ஒரு காலை பொழுது. இன்றைக்கு என்ன நடக்குது, என்னெல்லாம் ஃபன் நடக்குது என்று அப்படியோ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். எங்கட சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம்ன்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். முதல் முறையாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. சூப்பரான மலைத்தொடர்கள், நல்ல சூரிய உதயம் இங்கே பக்கத்தில் தெரிஞ்சது. மற்றது இந்த குருவிகளோட சத்தம், இயற்கையான ஒரு சத்தமாக தான் இருக்குது. இரவு எல்லாமே வந்து போய்கொண்டு இருந்தவ. ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் இங்கே பக்கத்தில் வந்துட்டு திருப்பி கொண்டவன். நாங்கள் இன்றைக்கு அவையில் போகிற நேரம் தான் நாங்கள் நாங்கள் நல்லா இருக்குது. குளிருது மக்களே, குளிருது. இதில் ஒரு சின்ன கோயில் இருக்குது போல், காக்கும் தெய்வம் போல். சேச்சி மலையாளம் அறியும்? சேச்சி இல்லை, சேட்டை. இங்கே வேறுங்க, இங்கே வந்து இது வைக்கலை, சிலையில் ஒன்றும் வைக்கல, ஆனால் வேல் வச்சுருக்கு பாருங்கள். ஓ, இது வந்து ஏதோ காக்கும் தெய்வம் பாருங்கள். இதே வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் முருகட்டை வேறு தான் வச்சுருக்கு. இங்கே சூளம் வச்சுருக்கு, வேல் வச்சுருக்கு. இது ஒரு சின்ன கோயில் உண்டு. மற்ற இதில் பெரிய அறிவாளம் ஒன்று வச்சுருக்கு பாருங்க, வாழ். இது என்ன கோயில், என்ன பண்பாடு என்று யாருக்கும் தெரிஞ்சதை சொல்லுங்கள். முதல் முறையாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சூளம் மணி போட்ட இதெல்லாம் கிடக்கு. இது இந்த போர்டர்லேயே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க இடம், சூப்பராக இருக்குது. இப்போ தான் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு இந்த மயில் பறக்குது. சூரிய உதயம்
இங்கால பக்கத்தில் வந்தது பாருங்க, குருவியான சத்தம் தான் நல்லா கேட்குது. இயற்கையான சூழ்நிலை எங்களோட இலங்கையில் நுவரேலியா அங்கால பக்கங்கள் இருக்க எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இதாக இருக்குது. குளிருது, ஆனால் விடிய சூடாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், மறையூர் வந்து 1 கிலோமீட்டர். நாங்கள் அந்த மறையூர்ன போர்டர்லாம் நிற்கிற போகிற இருக்குது. மூணார் வந்து 41 கிலோமீட்டர். கோவில் காட்டு 4 கிலோமீட்டர். கந்தலூர் 14 கிலோமீட்டர். இப்படி பேர் எல்லாம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வேலு கதைக்கிறது என்னென்னு சொல்கிறது எங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்டோவில் பயணம் செய்யக்க கூட சில பேர் கணக்கு பேர் கேட்பீங்க கேரளாவிலேருந்து வந்துக்கிறீங்களாண்டு. எங்களோட மொழியினோட அவையின மொழியினோட கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அதோட எங்களோட உணவு பழக்கம் அதுவும் வந்து சேமாக தான் இருக்குது. பாப்போம், வித்தியாசமாக ஒரு எதிர்பார்ப்பாடு இருக்கிறது. அதான் இந்த இதுக்குள்ளேயே வந்து எழும்பி விடிய இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் இங்கே பக்கத்தில் பெட்ரோல் ஷெட் இருக்குது, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 300 என்ட்ரி ஆக போகிறோம். 300 வரைக்கும் நான் யோசித்தேன்னா விடிய வந்து நான் நல்லா இருக்கேன்ட்டு. ஏன்னா வந்த பாதை அவ்வளோவுமே வந்து காட்டு பாதை, ஒற்றையடி பாதை, நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை பயிரெல்லாம் போயிட்டு என்ன இரவு வந்தபடியா. ஆனால் இருந்தாலும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு நாங்கள் முதல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கொண்டா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், மற்றது இன்னும் ஒரு முக்கியமான வீடியோ. கேரளா வந்தால் கல் ஃபேமஸ். ஏன் நான் இதை காட்டுறேன்னா வந்து எங்களோட ஊர்லெல்லாம் கல்லெல்லாம் நோம்பலாக இறக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கல் இறக்குறாக்கு தடை. கேரளாவுக்கு வந்தால் நோம்பலாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே எல்லாம் இது எல்லாமே கடை தான் பூட்டி கிடக்கு. எனக்கு இன்னும் தான் திறப்பேன். ஒரு டீ உண்டு அடித்தா நல்லா இருக்குது. ஐயே ஆளை காணல கடையில், ஆனால் டீ கொதிக்குது. இதில் பைக்லாம் வந்து கிணக்கு பேர் வருவினோம் இந்த இடங்களை பார்க்குறக்கு. இந்த அட்வென்ச்சராக இருக்கும். அதோட இங்கே இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடைகள்லாம் வந்து சின்ன சின்ன கடையாக தான் இருக்கும். ஆனால் என்ன சம்பவம் பண்ணால் வந்து புட்டு கிடைக்கும். இப்போ தான் பெட்ரோல் செட் வந்து ஓப்பன் பண்ணோம். பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே போவோம். இந்த கடைகளும் வந்து இப்போ திறக்கணும். இங்கே கூடுதலாக வந்து இந்த தமிழ் பாட்டுகளை கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது வந்து டீ கடை பாருங்கள். இப்படி சின்ன சின்ன டீ கடை எல்லாம் இருக்கு. இந்த வாழைப்பழத்துக்கு விந்தளத்துக்கு இதாக மட்டும் வச்சுக்கணும். சரியாக கருப்பாயிட்டு, இல்லாட்டி இப்படி தான் வாழைப்பழம் இருக்குமா தெரியல. இங்கே பாருங்க, அப்படி தான் இருக்கும் போல கிடக்கு. நல்ல பெரிய வாழைப்பழம். சூரிய உதயம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிட. சரி, மற்றது இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் வந்து இந்த லாட்ரி டிக்கெட் கேரளாவில் வந்து இந்த லாட்ரி டிக்கெட் எடுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட் இல்லாமல் அளவு இல்லையா. இங்கே வந்து லாட்ரி டிக்கெட்ஸ் இருக்குது. இதில் வேறு இதை தான் வச்சு கொண்டிருக்கணும். ஆனால் எங்களோட ஊரில் எல்லாம் வந்து லாட்ரி டிக்கெட் இருக்குது. அதிர்ஷ்ட லாப சீட்டு. போர்க்காலத்துக்கு ரெடியா? எல்லாம் டயர்டாக இருக்குன்னு ரெடி இல்லை. சேச்சா மலையாளம் பறையும், மலையாளம் அறியும். எனக்கு அறியும், மலையாளம் அறியும். இவருக்கு வந்து மலையாளம் தெரியுமே. என்னடா இங்கே கேரளாவில் வந்து ஒர்க் பண்ணின வந்து சித்தப்பு மலையாளம் அறியும், கொஞ்சம் கொஞ்சம் அறியும். சித்தப்புக்கு சரியான டயர்ட். என்ற வாகனம் ஓட்டி ஃபுல்லாக ஓட்டி கொண்டு வந்ததுடா அவன் தான். மற்றது பயப்படுறான், எங்கள்கிட்ட தர பயப்படுறான் முடியாது. சித்தப்பு நீங்க உங்க ஊர்ல எப்படியோ நாங்க எங்க ஊர்ல அப்படி வந்து கேட்டு பாருங்க தெரியும். வேறு தான். சரி, இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன்ல ஓடுற டேஞ்சர். நாங்கள் மிக விரைவில் ஓடுவோம். இப்ப கணக்கு பேர் வந்து கொண்டே இருக்கணும். தேடிக்கணும் போற இடங்களை பாருங்க. மாயனூர் என்ற இடத்துல வந்து போய்கொண்டிருக்கிறோம். சூப்பரா இருக்கு. இன்னும் நாங்க 300க்கு போயில. மேல ஏறுனா வேற லெவலா இருக்க போகுது.
ஒரு ரோட்டெல்லாம் பார்த்துடுவாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் சரியான அட்வென்ச்சராக இருக்குது இங்கே பகுதியில். போகிற ரோட்டெலாம் பச்சை பசங்க வேறு லெவலாக இருக்கா. காதல் மோகம் மற்றது இங்கால பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை தான் போட்டிருக்குங்க. எங்கட ஊரில் போட்டிருக்க மாதிரி தேயிலை தான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோப்பி பயிரிட்டு இருக்கணும். சூப்பராக இருக்கு. ஓகே, இதில் வந்து செக் பண்ணினோம். டிக்கியில் என்ன இருக்குன்னு செக் பண்ணினோம். போடுவோம். இந்த அழகை வந்து உள்ளுக்குள்ளேருந்து ரசிக்கிறத விட இப்படி நின்று ரசிக்கிறது இன்னுமே அழகாக இருக்கும். வாவ், எப்படி இருக்காரு. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று, குளிர் காற்று, எந்த வித போக்குவரத்து சத்தம் இல்லாமல், இரைச்சல் இல்லாமல் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். பாவம் இங்கே ஒரு கொஞ்ச நாளைக்கு நின்று இங்கே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு தான் வந்து அடுத்த இடத்துக்கு போவோம். தேயிலை தோட்டங்கள். இப்போ இந்த இடத்துக்கு கேரளாவுக்கு வந்த உடனே எங்களுக்கு எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. இந்த டேஞ்சரான வளைவுகள் எல்லாம் இருக்குது. இப்போ போகிற ரோட்டுனாலும் பிரச்சனை இல்லை. ஓ, இங்கே வேறுங்க விடிய வந்த ரோட் இன்னுமே வந்து டேஞ்சர். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். ஆனால் கேமராவில் பார்க்குறத விட நேராக பார்க்குறது இன்னுமே நல்லா இருக்கும். நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா போகிறதுக்கு நேரங்கள் கிடைச்சா மறக்காம மிஸ் பண்ணாங்க. வாழ்க்கை என்பது ஒரே ஒருக்கா வாழ்ந்துருங்க. நெடுகளுமே வந்து உழைப்பு 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 என்று ஓடி உழைச்சி சாப்பிடுது அதோட செத்து போகாமல் இப்படியான அனுபவங்களை பாருங்க. இங்கே கணக்க சர்ச்சஸ் இருக்கு. வந்ததுலேருந்து எக்கச்சக்க சர்ச் பார்த்துட்டோம். இது ஒரு சர்ச் தான். வகுவாரை என்ற ஒரு இடத்தால வந்து போய் கொண்டிருக்கோம். சூரியன் வந்து ஒன்று சுடாமன் நெஞ்சனால இல்லை, நல்ல குளிர்காத்து ஒன்று அடிக்குது. வந்திருக்கிற இடம் சிறப்பான இடமா இருக்கு. ஆனால் போய்கொண்டே இருக்கு, ஒரு முடிவுக்கு வேறது இல்லை. என்னவாமா இதில் போய்கொண்டிருந்த நாங்கள் ஒரு சின்ன குருவி என்று ரோட்டில் செத்து கிடக்கு. செத்து சாயல உயிருக்கு போராடி கொண்டிருக்கு. காரில் வந்து யாரும் இடிச்சிட்டாங்க. பறக்குது மாமா.
ரொம்ப பறக்கல. ஏதோ இடிச்சிட்டு இதான் பண்ணு. போயிட்டு மாமா போயிட்டு நல்ல காலம். நாங்கள் வந்து இடிபட்டு இருந்தால் எங்கேயாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டுவோம்னு பார்த்தோம். நல்ல காலம் அதுவே ஓடிச்சு. இதுதான் ஒரிச்சடி போயிருக்கு. சரி, அப்படியோ மூணூர் போகிற வரையில இடையில வந்து டீ மியூசியம் ஒன்று இருந்தது. அதை பார்த்துட்டு போவோம்னு வந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஒரு காக்கா கூட காணல. ஏன்னா நேற்று ஞாயிறுன்றபடியாக வந்து எக்கச்சக்க க்ரௌடெல்லாம் வந்துட்டு போயிருக்கும். பத்த பாருங்க சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த டீ மியூசியம் வந்து எங்களோட டீ ஃபேக்ட்ரி போல். இதில் டிக்கெட் வந்து 150 ரூபா அடல்ட்ஸுக்கு, சின்ன ஆக்களுக்கு வந்து 75 ரூபா. கேமரா கொண்டு வருவதுக்கு 20 ரூபா. 9 மணிலேருந்து 5 மணிக்கு தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ பூட்டி கிடாக்கு வந்த நாங்கள் சில வேளை நாங்கள் திருப்ப வராமல் விட்டாலும் என்ற காரணத்தை உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். எடுத்தான் வந்து மூணூருக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் காட்டினது. இங்கே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கவே வந்து கலைக்குது. அவ்வளோத்துக்கு பண்ணி முட்டி இருக்கிறாக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக கவனமாக வந்து கொள்ளுங்க. 10 மணிக்கு திறக்கு மட்டும் மெப்பில் போட்டுறதும் கொண்டு வந்து காட்டின நபர் வர்றா என்ன பாபு மாமா மூணூருக்குள்ள நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். இது சரியில்லை. மூணூர் மார்க்கெட் எல்லாம் சின்ன சின்ன இடம். எங்கட நுவரேலியா ஹில் ஸ்டேஷனுக்கு போன மாதிரி தான் இருக்கு. இன்னும் அது ஓப்பன் ஆகலை. அதனால நாங்கள் கல்லுக்கடையை தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்? கல் குடிக்க. இப்படியே போட்டுருவோம் மாவு. கல் உடம்புக்கு நல்லதா வேண்டும் மாமன். காலையிலேயே கல் குடிக்கணும் சொல்லுறார். இந்த வேறு முன்னுக்கு ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. இங்கே மகாத்மா காந்தி இந்த சிலை இருக்குது. இப்போ நாங்கள் மூணாரில் வந்து காலடி எடுத்து வச்சுட்டோம். நாங்கள் லொக்கேஷன் கூட கிலோமீட்டர் காட்டின என்ன சம்பவம்னா வந்து நேற்று ஒரு ரெசார்ட் ஒன்று பார்த்துனாங்க. அது மூணார்லேருந்து 15 கிலோமீட்டர். அதுதான் கூட காட்டினது. அதனால் டீ எஸ்டேட்னு சொன்னது தானே, அது வந்து மூணார்லான் இருக்குது. நீங்கள் டவுனுக்கு வந்தோடனே இந்த மூணாரில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாமா? சரி, இதில் வந்து பார்க் பண்ணிவிட்டு மூணார் டவுன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்படி உங்களுக்குமே பார்த்து கொண்டுட்டு போகணுன்றக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னுமே வந்து ஓப்பன் ஆகலோ. 9 மணிக்கு பிறகு தான் வந்து சரியான க்ரௌடாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் இப்படியோ காட்டிட்டு போவோம்ன்றக்காண்டி நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணுமெண்டா சரியாக ஒரு ஈவினிங் நேரம் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு வந்தீங்கண்டா டவுனை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த இரவு ஒரு பனியை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நேற்று மிஸ் பண்ணிட்டோம், பிழைச்சிட்டோம். எங்களோட டைமிங் வந்து பிழைச்சிட்டு என்ன ஒரு ஆள் பார்த்தா வேலை. அது இவர்ரா எனக்கு சம்மந்தம் கிடையாது. அதான் நாங்கள் வலிக்கிறேன் இருந்தது வந்து 8 மணி இருந்தது. ஆனால் 11:30-12 மணிக்கு மேலே ஆகிட்டு போயிட்டு மேட்ச் ஒரு 20 மேட்ச் ஃபுல்லாகவே விளாண்டுட்டு வந்தது. அது வரைக்கும் இங்கே வர இல்லை. கேரளா പറയൂ കേരള കുട്ടി കേരള കുട്ടി വലിയ ഇഷ്ടമാனோ அப்படி என்ன போகிறதுக்குள்ளே கேரளா படிக்கிறேன். கிட்டத்தட்ட கேரளாவும் தமிழும் சேம் மாதிரி தான் இருக்கும். இதுதான் பிரதானமான டவுன். ஐயா நமஸ்கார். நாங்களும் கேரளா படிப்போமில்லே கதைப்போமில்லே. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா இது எல்லாமே வந்து பரபரப்பாக இருந்திருக்கும். அதோட மாமா நீ கேட்ட விஷயம் வந்துடு மாமா. இங்கே வந்தால் லாட்ரி கட்டாயம் எடுத்துக்கொண்டு போகணுமெண்டு மாமா சொல்லிச்சு. எடு மாமா, நீ எடு வேண்டுமா லாட்ரி பாரு என்ன மாதிரி உண்டு. லாட்ரி உண்டுடா வேண்டுண்டா.
எதில் பார்க்குறது இது ஆன்லைன்ல பார்க்கலாம். ஆன்லைனில் பார்க்கலாமா? ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். சரி எடு உண்ட இஷ்டத்துக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த லாட்ரி வந்து தடையன்னு சொன்னவன். லாட்ரி இல்லை, கல் இல்லை. கேரளாவில் அஃபிஷியல். மாமா எவ்வளோ 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 டிக்கெட்டோ 50 ரூபா. இல்லை எவ்வளோ பரிசு? 1 கோடி. 1 கோடி மாமு கோடீஸ்வரன் ஆகிட்டா மாமு. 1 கோடிக்கு பம்பர் இருக்கா? எவ்வளோ? 250. பம்பர் எடுக்கா? 10 கோடி என்ன? 10 கோடி. 10 கோடி. மாமா உனக்கு 1 கோடி வேணுமா 10 கோடி வேணுமா? 10. இல்லை அதை இப்போ இது வேணாம், பம்பர். ஒரு டிக்கெட் வந்து 50 ரூபாய். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. பரிசு பெருசா தானே பரிசு பெருசாக தான் இருக்கு. ஆனால் விழணுமே. விழுந்தா விழுந்தா 1 கோடி கிடைச்சிருக்கு. நிப்பாட்டவா? ஸ்லோ ஸ்கூல் பஸ் இங்கே பிள்ளை ஏற்றி விட்றா தானே அப்படி அதில் போகிறதுக்கு. பாய். நாங்களும் பாய் சொல்லுவோம். பாய். டேய் இது கூட பொட்டை பாய் சொல்றாங்க. கேரளா வண்டியில டிவிக்கே பம்பரில் யாரும் இல்லையா? எத்தனை 2 அடுத்த நீங்கள் மாமா இன்றைக்கு இரவு பார்த்து சொல்லணும். இரவுக்கு வந்து எங்களுக்கு 1 கோடி பரிசு விழும் 2 நம்பிக்கையில் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை. எப்போவுமே நாங்கள் எங்களோட உழைப்பில் தான் வந்து நம்பிக்கை. அதனால் எடுக்கிறேன். ஏன்னா இலங்கையில் சும்மா நோமலாகவே இருக்கும். அப்போ அதையே நாங்கள் எடுக்கிறதில்ல. இதில் வந்தால் எடுக்கணும்னு மாப்பிள்ளை சொல்லியிருந்தார். அதனால் எடுத்துருக்குறோம். இங்கே ஏடிஎம். இது பஸ் ஸ்டாண்ட். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இங்கே சின்ன கடைகள் வந்து கணக்கு இருக்குது. இப்போ என்னண்டா வந்து என்னடா சரி கண்டி 1 கோடி இப்போ டே இங்கத்த 1 கோடி என்ன நினைச்சு பேர் அங்கே 3.5 கோடி வரைக்க 3.5 கோடியோட வாரம் நாங்கள் டேக்ஸ் வெட்டுவாங்கம்மா. கூப்பிட்டுக்கால் டேக்ஸ் எவ்வளோ வெட்டுவாங்க, வெட்டி எவ்வளோ தருவாங்கன்னு. இது இங்கே சின்ன கடைகள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், மூணூர் டூரிஸ்ட் டாக்ஸி டிரைவர் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு கணக்கு. சரி இங்கே இருக்கிற கோயில் பாருங்கள், பிள்ளையார் கோயில், விநாயகர் கோயில், சின்ன கோயில்லாம் அப்படி தான் மலையக பகுதிகள் எல்லாத்துலேயும் இருக்குது. எங்கட ஊர்லேயும் வந்து சக்தி விநாயகர். இந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து எங்கட ஊர்லேயே சொல்லி நம்ம கேரளா வந்து எங்கட ஊருக்கு சரிசமனாக இருக்குமெண்டு அதே ஃபீல் தான். இந்த இடத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு வந்து அதே உணர்வு தான். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள 1 கோடிக்கு 6 கோடி ஆகி 6 கோடி 12 கோடி ஆக போகிறோம். வேண்ட 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு கதையை பாருங்க இவங்களை. எல்லோரும் சிகரெட் தான் அடித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா வந்து குளிரண்டபடியாக ஹோட்டல் சரவணபவன் சைவம். இங்கே பாருங்க, இதில் வந்து காந்தி தாத்தாவுடைய புகைப்படம் இருக்குது. இது வந்து போராளி தலைவர். இதில் வந்து இல்லை, ஆனால் இதில் இல்லை இது வேறு. ஹேர் கட் பண்ணுவோம்மா மாமா. அதாவது வந்து சேர்ஜ் இருக்குது பாருங்கள். இதில் கூடுதலாக எக்கச்சக்க மக்கள் கிறிஸ்டியன்ஸ் தான். அந்தோனியார் அண்டனிஸ் சர்ச். என்னடா கும்பிடலையாடா ஜெரின் ஆண்டவர்கிட்ட. சரி சென்னை ஆண்டனிஸ் சர்ச் அப்படி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறீங்கள்டா. இது டவுனுக்குள்ளே இருக்குது. 300 டவுன் இருக்குது தானே. 300 டவுனுக்குள்ளே வந்தீங்கள்டாவே இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எங்கேயும் சாப்பிடுவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக இங்கே இந்த ஆஃப் ரோட் ஜீப்புகள் வந்து கணக்கு இருக்குது. 4 வீல் ஜீப்புகள் சும்மா போய் பிரித்து கொண்டு போவாங்க. நல்ல பெரிய டயர் வெஹிக்கிள்னா வந்து இங்கே வடிவாக ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
அவையில் கதைக்கிற கதை எல்லாமே இப்போ காதில் எங்கட ஊரில் இருந்து கதை கேட்க எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. கேரளான்னு தெரியவே இல்லை. ஏண்டா நாங்கள் எப்படி கேட்போமோ அப்படித்தான் கேட்கணும். எல்லாரும் இந்த இதுகள் இப்போ தான் கடைகள் திறக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்கணும். போகணும் சாரி பாருங்க, எக்கச்சக்க ஜீப்புகள்லாம் வந்து இந்த இடத்துல தெரியுது. மற்றது இந்த டவுன்லேயே இங்கால சைடில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சின்ன கடையில், எங்கிட்ட டவுனுக்குள்ளே சின்ன சின்ன கடையில் இருக்கிற மாதிரி இதில் வச்சு பலகாரங்கள். மற்றது இங்கால பார்த்திங்கன்னா மரக்கடைகள், வெஜிடபிள், பழங்கள் இதெல்லாம் வந்து விற்று கொண்டு இருக்கிறோம். இது என்ன பழம் மாமா? இது என்ன பழம்? இது பழம் சரி. ப்ளம்ஸ். இது இது எவ்வளோ ஆண்டுகளுங்க? மங்குஸ்தான். எவ்வளோண்ணா? பாக்கெட்டு 80 ரூபா. 80 rupees per packet. அது என்ன கிரேப்ஸா? கிரேப்ஸ் பைத்தி முடிச்சிருக்கீங்க. அந்த கிரேப்ஸ் தவிர எதுவும் என்ன மாட்டறானே வந்து. இந்த கொய்யா தமிழ்நாட்டில் இந்த கொய்யாவை நான் காணவே இல்லை. இங்கே கொய்யா இருக்கு. அதான் அவக்காடோ இப்போ தான் திறந்து கொண்டிருக்கணும். அதான் பரபரப்பு இல்லாமல் இருக்கு. திறந்த உடனே வந்து மாமா மங்குஸ்தான் வேணும் மாமா, சாப்பிடுப்பாம். மங்குஸ்தான் வேண்டாடே. எவ்வளோ கிலோவா வேணும்? 1 கிலோ தாங்க. மூணு கிலோ வருமா? நீங்கள் என்ன தமிழ் கேட்குறீங்களா? கேரளாவில் பச்சை தமிழாக இருந்தது. அப்போ இது ஃபுல்லாக தமிழ் ஏரியா மூணூர். இல்லை 3 எங்களை 1 கிலோ காணும். இந்த வாழைப்பழம் வந்து வித்தியாசமா இருக்கு. இது என்ன? நேந்திரம் பழம். சிப்ஸ் போடுறாங்கல்ல, அந்த பழம். அது பழத்துல போடுவாங்க. பழத்துல சிப்ஸ் போடுறாங்க. கறிவாழை இல்லடா இது. இங்கே இதுல பழத்துல சிப்ஸ் போடுவாங்கடா. இதே காயில தான் சிப்ஸ் போடுவாங்க, சாப்பிடுவாங்க. இது காய், இது பழம். இதே காயில தான் ஒரு கோடி இட்டு தோடா சொல்ல. அண்ணா பெரிய பழமா போடுங்க மாமா. நீங்க இங்கே நல்ல இது என்ன பழைய இது என்ன சின்ன அப்புறம் இங்கே அதில் பெருசா போடுவோம். என்ன நீங்க நாங்க எடுக்க வாது அப்படி எடுக்க முடியாது. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், அவங்களுக்கு தான் சாப்பிட முடியும். ஆனா நாங்க விரும்பின சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுறோம். என்ன நீங்க அதான் இல்லாட்டி நாங்கள் வேறு கடை பார்த்துருவோம். ஹோட்டலில் விரும்பின சாப்பாடு தராட்டி வேறு ஹோட்டலில் பார்க்குறது தானே. ஆமாம் இங்கே இதெல்லாம் இங்கே வேறங்க அது அப்படி எடுக்கும்போது வந்துடும். இல்லைம்மா அது பத்தது கேமரா அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் எழுதியிருச்சேன். ரைட். எங்களோட ஊரில் வந்து இந்த ரம்புட்டான் மங்குஸ்தான் சீசன் கிடைக்கும். இந்த முறை மங்குஸ்தான் சீசனு கிடைக்கல. இங்கே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி குளிருது மாமா. ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி குளிருது. அருமையாக இருக்கும். அப்படியே இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து மரக்கறி கடையெல்லாம், மரக்கறி கடையும் சின்ன சின்ன மல்லிகை கடையும் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிக்கணும். நல்ல அமைதியாக இருக்குது. கூடுதலாக இந்த சந்தை ஏண்டா இறைச்சலாக இருக்குமென்று வைக்கணும். ஆனால் வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளே வந்த உடனே இங்கால போது தான் வந்து அமைதியாக இருக்கும். இங்கால வெத்தில பார்க்க கடை மட்டுமே வந்து வச்சுக்கணும். மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா இறைச்சி கடை, ஆட்டிறைச்சி கடை, மட்டன் ஷாப், கோழி கடை, மீன் கடை எல்லாம் வந்து இதில் இருக்குது. என்னது அப்பிளா? இது ஹலோ குட்டி ஆப்பிளா? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது.
இழந்த பழம் மாதிரி பழம் நோட்டு தந்துட்டாங்களா இந்த அண்ணா அதுல காக்கிற கிரேப்ஸ் கொடுத்துருங்க 100 ரூபா வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா இது வந்து பழைய 100 ரூபாயா இந்தியாண்ட சின்ன மாதிரி இருக்கு இந்த ஜெர்னி கிரேப்ஸில் சூனியம் செய்து வச்சிருக்கு உண்ட ஹனிமூனுக்குன்னு 50 கிலோ கிரேப்ஸ் வேண்டிட்டார் கிரேப்ஸ் பிடிக்கும் அந்த விலை கூடன்றதால வாங்க இவன் ஹனிமூனுக்கு 50 கிலோ கிரேப்ஸ் இதெல்லாம் நீ சாப்பிட்டது இல்லையா அப்புறம் மாமா உயிர் வாழ்ற இப்போ நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் பழங்கள் வேண்டி சாப்பிட மாமா சொல்லிச்சு பழங்கள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்ற இல்லையண்டு ஆனால் இதெல்லாம் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது மாமா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இல்ல கட்டி கட்டி இருக்கு தண்ணி வருது இங்கே பாரு அதுக்குள்ள இருக்க வள்ளி எடுத்து வாயில் வச்சு பார் நீ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றத வந்து நாங்கள் வந்து இதை எப்படி கப்ஷா பண்ணுறோம் அப்படி இதை வாயில் வை மாமா இந்த சிவப்பா இல்ல அப்படிதான் அப்படிதான் நசுக்காத மாம்பு எப்படி இருக்கு நொங்கு மாதிரி இருக்கு அவரா அருமையாக இருக்கு மாமா கூடுதலாக இந்த மாச்சாத்துகள் இதெல்லாம் சாப்பிடாம பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா இருக்கும் அதெல்லாம் நான் மேக்கர் சாப்பிடுறேன் எப்படியா இருக்கும் இல்லை அங்கால பற்றி நல்ல இனிப்பாக இருக்கு சரி இங்கால பக்கத்தில் வந்தால் நீங்கள் ஃப்ரூட்ஸுகள் இது வேணும் பண்ணால் இஞ்சால வேண்டிக் கொள்ளலாம் நிறைய இஞ்சால சைடில் உடுப்பு கடைகள் இதெல்லாம் காலையில் ஒரு ருசி இன்றைக்கு காலையில் தான் நீங்கள் மாப்பிள்ளை எப்படி ரோட்டில் பார்க்குறீங்க இன்றைக்கு இரவு வந்து மாப்பிள்ளை கோடீஸ்வரர் ஒரு கோடி ஆனால் எல்லாமே வந்து நல்ல ஐஸில் வச்ச மாதிரி ஜில் ஜில்லுன்னு இருக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும் இந்த கிரேப்ஸும் வந்து நல்லா இருக்கும் ஸ்கூல் அண்டபடியாக வந்து எனக்கு ஸ்கூல் பஸ்ஸுகள் வந்து போய் இந்த இடத்துல வரைக்கும் நல்ல வாசம் கொண்டாடிக்குது ஏதோ மணியை பொதிக்கிறாங்க அதுதான் போண்டா போண்டா சாப்பிடுவோம் அப்படியே ஃபர்ஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு இறங்கினா அந்த இடத்துல டவுனை சுற்றி பார்த்தோம்னா தான் அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதான் நாங்களுமே இறங்கி இந்த 300 டவுன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறோம். பீஃப் ஃப்ரை, பீஃப் கறி ரைட் மாமா. இதெல்லாம் சாப்பிடுவோமா? போயிட்டு இதில் வந்து சாப்பிடுவோம். எவ்வளோ முட்டை வச்சுக்கணுமா மாமா? ஒரு முட்டை ஆட்டையை போட்டுருவோம். இதில் கீழே இல்லாமல் இந்த கடையெல்லாம் அமுலில் போட்டிருக்கீங்க தானுங்க. ரைட். இதில் நான் வந்து தொடங்கினது 300 இவ்வளோ தான். அங்கே தான் நாம் இப்போ சுற்றி பார்க்க வந்தோம் மாமா. அந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம். நீட்டாக இருந்தது. அது நல்ல ஹோட்டலு. இதான் இவ்வளோ தான் வந்து 300 பிரதானமான டவுன். மூணார் மன்னார், மூணார் மன்னார்ண்டா மூணார். ரைட். இந்த கடையில் நான் வந்து சாப்பிட போகிறோம். இட்லி, டீ, பரோட்டா. இங்கே சாப்பிடுவோமா? புட்டு இல்லைடா, பிரியாணி இல்லைடா, பரோட்டா சாப்பிடுவேன்டா. பரோட்டாவும் கிரேவியும். சரி கேட்டுப்பேன். அது காலையில் இருக்காங்க. உள்ள நீட்டாக இருக்கு. பார்த்துட்டு விடுவோம். சரி. சரியான க்ரௌடாக இருந்தது. சாப்பாடு நல்லா இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம், சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். கேரளாவுக்கு வந்து முதலாவது சாப்பாடு புட்டு, கடலை, பீஃப் ஒரு கறி காணும். கடலையும் புட்டும் கடலையும் பீஃப் கறி, பீஃப் கறியும் இன்னும் பீஃப் கறி, பரோட்டா, பூரி. இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக இந்த இடியப்பமும் புட்டு இந்த இதை வந்து கேட்டுக்கிறேன். எங்களோட புட்டை மிஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து கனகாலம் புட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன சரி சாப்பிட்டு பாவம் என்ன மாதிரி இருக்குண்டு. அந்த மணிப்புட்டு மாதிரி கொஞ்சம் எங்கட மாதிரி இருக்குது. அது இருந்தாலும் அந்த புட்டு என்று சொல்லிட்டாருல, அதுக்காண்டி சாப்பிட்டோட மாதிரி இருக்குது சொல்லியிருக்கேன். புட்டும் கடலைக்கறியும் நல்ல காம்பினேஷன் சொன்னவங்க. சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு.
இதில் இடியப்பம் சொல்லியிருக்கிறேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஒவ்வொன்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, முதலாவதாக நண்பருக்கு பூரி வந்திருக்கு, இதில் வடை வந்திருக்கு. இந்த வடை நல்லா முருகை இருக்குது போல். எங்கிட்ட சாப்பாடு வராட்டியும் அடுத்த வேண்டிய சாப்பாடை எடுப்போம். வடை நல்லா இருக்கும், நல்லா முருகை. ரைட், புட்டு வந்துட்டு. இதுதான் அந்த புட்டு கனகாலுக்கு பிறகு புலர் புட்டு. ஆனால் எங்கேயுமே இந்த குத்தி இதுன்னு இல்லாமல் நார்மலாக சேர்க்கலாம். புட்டும் கடலை கறியும் இங்கே வெப்பம். இங்கே வந்து இடியப்பம். இதான் அந்த இடியப்பம். இருந்தால் இந்த பிரதானமான கறி சொல்லியிருக்கோம். தட்டு விடிய காலமே பீஃப் கறி சொல்லியிருக்கலாம். இதுக்கு மேலே தட்டு இது ஆப்பம். நீ கறியை மாற்றி பீஃப் ரோஸ்ட் இருக்கான்னு பீஃப் ரோஸ்ட் வாங்க, கறி வேண்டாம். கொடுத்தாச்சு. இதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பீஃப் ஓகே. இடியப்பம் சும்மா வேறு லெவலாக இருக்கும் போல இருக்குது, சொத்தாக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து இப்போ தான் இங்கே காரமான உணவு சாப்பிட்றேன். அதோட தமிழ்நாட்டில் சாப்பிட்ட உணவு எல்லாமே வந்து ஒரு கொத்தமல்லின்ற ஒரு மனம் ஒன்று அடிச்சு கொண்டு இருக்கு. ஆனால் இது எங்கட ஒரு தூளுண்ட மனம் அடிக்குதேன். வரல விளையாடு இல்லைம்மாம்மா சாப்பிடு. இந்த ஆப்பம் பாருங்க, காலையிலேயே சாப்பிடணும் இந்த ஆப்பம். வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் சாப்பிடக்க எங்கட வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை தரது. என்ன காரணம்னா அந்த உரப்பு, தூள் உரப்பு, மற்றது அந்த கொத்தமல்லின்ற வாசம் இல்லை. என்ன இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருந்தது. நீங்கள் கட்டாயம் இங்கே வந்தால் இடியப்பமும் பீஃப் கறியும் ட்ரை பண்ணுங்கள். எங்கட ஊர்லேருந்து வந்திருந்தா அட்டகாசமாக இருந்தது. இடியப்பம், பீஃப் கறி, புட்டு, கடலைக்கறி, மற்றது அப்பம், பீஃப் கறி, மற்றது பூரி செட் எடுத்தது. இவ்வளோத்துக்கும் சேர்த்து 660 ரூபா வந்து பில் வந்திருக்கு இந்திய காசுக்கு. இதே எங்களோட ஒரு காசுக்குன்னா 3.5 மடங்கால பெருக்கி பாருங்க. ஆனால் சாப்பாடு நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. அதோட அந்த கொத்தமல்லி வாசம் இதுக்கு தானே நாங்கள் இது வரைக்கும் வந்ததுலேருந்து தமிழ்நாடுலாம் சாப்பிட்ருக்கோம். அதில் அந்த கொத்தமல்லி எல்லாத்துலேயும் வந்து சேர்ப்பினோம். உரைப்பு இருக்காது, கறியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்த உடனே தான் வந்து அந்த தூள் போட்டு ஒரு கறி செய்து நல்ல உரைப்பாக தந்து வைக்கணும். இவங்க அப்போதுலேருந்து அந்த 1 கோடியில் இருக்கிறாங்க. 1 கோடி கடைசியில் தெருக்கோடிலாம் நிற்க வைக்க போகிறீங்களா? 300 டெய்லி வெஜிடபிள் மார்க்கெட். இதான் வந்து பெரிய வெஜிடபிள் சந்தை கூடுதலாக. ஆனால் இங்கெல்லாம் தமிழாக்கள்லாம் நகைச்சிக்க பேர் இருக்கணும். நல்ல அமைதியாக இருக்குது. இங்கே கத்தரிக்காய் எல்லாம் கூட பெருசு பெருசாக இருக்குது. பெரிய பெரிய கத்தரிக்காய் பெருசாக ஆக்கள் இல்லாமல் பறிச்சோடி போயிருக்கு. என்ன பார்க்குறீங்க? அதான் கத்தரிக்காய் தான் பார்த்துல. கீரை வேறு சிவப்பாக இருக்கு. இந்த கீரையெல்லாம் வந்து சிவப்பாக இருக்குது. சரி, இதிலே வந்து விலைகள் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் 60லேருந்து 80, பச்சை உள்ளி 30லேருந்து 40, எல்லா விலையும் போட்டுக்கணும் பாருங்கள். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று கண்டாங்க. மில்க் ஏடிஎம் வந்து பாருங்க. பால் வேணுமெண்டா வந்து இதில் காசை போட்டுட்டு வச்சா வந்து பால் வரும். இது பக்கத்தில் தண்ணிக்கும் ஏடிஎம் இருக்குது. வாங்க. ஓட்டர் ஏடிஎம் தண்ணிக்கும் இங்கே வாங்க. தண்ணிக்கு வந்து ஏடிஎம் இருக்குது. சூப்பராக இருக்குமா. ஓட்டர் ஏடிஎம் எங்கட ஊரில் என் கண்ணான். ஆனால் பாலுக்கான ஏடிஎம் இங்கே தான். பாலகம் கேரளா. அப்படியே 300 சந்தை, 300 டவுன், 300 பிரதான இடங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருவீங்கள். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து அடுத்த காணொளி பார்த்து கொண்டு இருங்க. அப்போ தான் எங்களுடைய பயணம் எப்படி விறுவிறுப்பாக போகுதுன்ட்டு நீங்களுமே காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த இடங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே ஒரு கொஞ்ச நாள் அப்படியே சுற்ற போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அடுத்து போகிற இடம் கல்லுக்கடை